ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனல்ல தேங்காய் பால் பணியாரம் தான் செய்ய போறேன். இது செய்யறது ரொம்ப ஈஸி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசிக்கு பதிலாக புழுங்கல் அரிசி கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதுவே 5லேருந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனாக இருக்கணும் மாவு. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும் மாவோட பதம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடுறேன். அடுத்தது தேங்காய் பால் எடுக்கலாம். ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் இப்போ எடுத்துட்டு திரும்பி இதை மிக்சியில் போட்டு அடித்து 2 வாட்டி பால் எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா சர்க்கரை சேர்க்குறப்ப பால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால் தேங்காய் பால் திக்காக எடுத்துக்கோங்க. 4 குழிக்கரண்டி சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன் இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காக. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் சின்ன சின்ன போண்டா சைஸுக்கு மாவு போட்டுக்குங்க. இந்த மாதிரி இதனால் கோல்டன் கலரில் ஆகட்டும். மாவு எண்ணெயில் போட்டதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா மேலே மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகும், உள்ளே சரியாக வேகாது. இதை நல்லா கோல்டன் கலரில் வந்ததும் இந்த மாதிரி தேங்காய் பாலில் எடுத்து போட்டுடுங்க. பக்கத்துலேயே வச்சுக்கோங்க தேங்காய் பால் எடுத்த கிண்ணத்தை. இது நல்லா ஊறி போய் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா போண்டாவையும் போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கிளாஸுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக வந்துடுச்சு. நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும்னா, மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா 1 கிளாஸ் உளுந்து 1 கிளாஸ் அரிசி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி தேங்காய் பாலில் சேர்த்துக்கிறேன். இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.